அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் நிறுவனத்தோட 2019க்கான டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அப்படின்ற பைக்கை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்தியா பொறுத்தவரை ஒரு 160 செக்மெண்ட்ல ஒரு நல்ல பைக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற பைக் வரிசையில் வந்து கண்டிப்பா டிவிஎஸ் நிறுவனத்தோட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அப்படின்ற ஒரு பைக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காவே வந்து இது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து அதுல சேஃப்டி பொறுத்தவரை வந்து ஒரு சிபிஎஸ் கூட கொடுக்காது, ஒரு பெரிய டிராபாக்காவே இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா 2019 ஏப்ரல் 1க்கு மேல வந்து எந்த பைக் வந்து 125 சிசிக்கு மேல விற்பனையில் இருந்தாலும் இந்தியாவில் அந்த பைக்ல வந்து சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனலா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட பைக்ஸ்ல வந்து ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அப்படின்ற பைக்ல வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் உள்ள வேரியன்ட்ல மட்டும் தான் வந்து ஏபிஎஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் உள்ள வேரியன்ட்லயும் வந்து லான்ச் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து வேற எந்த இன்ஜின்ஸுமே வந்து பண்ணல. அதே 159 சிசி தான், சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். இதுல பேஸ் மோட்டிவ் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 16.28 பேஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.8 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஆப்ஷனலா கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வருது. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 143 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 7 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல்ல வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூல் டிஸ்க் ஆப்ஷன் வந்து இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 125 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40 இருந்து 45 km/L வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அப்படின்ற ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விலையோட ஒரு 7000 வரையும் வந்து விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து சென்னையோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து ஒரு 99,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே 160 கார்பரேட் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4000 இருந்து ஒரு 6000 வரையுமே வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து விலை அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.